கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தை வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலவேளையில் என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயாவது உங்களுக்கு விரோதம் இருந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்தா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார் என்று இந்த இடத்துல அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கடினமாக ஏற்றுக்கொள்ள முடியாததான் பலருக்கு இருக்கும். ஏன்னா பிரியமான தேவ ஜனமே, சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒன் வே மார்சி, டூ வே இருக்காது, ஒன் வே போல. ஏன் ஒன் வே போலன்னு சொல்கிறேன்னா, மற்றவங்க இவங்களை மன்னிக்கணும்னு விரும்புவாங்க, ஆனால் இவங்க மற்றவங்களை மன்னிக்க மாட்டாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது நீ யாரையாவது மன்னிக்காத இருந்தா நீ என்ன செய்ய? மன்னி, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமான தேவ ஜனமே கற்றுக் கொடுத்த வார்த்தை என்னன்னா மன்னியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிரசங்கிக்கிற நானாக இருந்தாலும் கேட்குற நீங்களாக இருந்தாலும், ஒருவேளை நம்ம செஞ்ச தப்புக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மை தண்டிச்சிருந்தாருன்னா, நம்ம சிக்ஷித்திருந்தா, நம்மளை நியாயத்தீர்த்திருந்தா, நம்ம யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்க முடியுமா? இல்லை தேவ சமூகத்தில் நின்று இருக்க முடியுமா? இல்லை தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்திருக்க முடியுமா? நம்ம யாரும் நல்லவங்க இல்லைங்க. ஆனால் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால, என்னங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர செவப்பாக இருந்தாலும் அவர் வெண்மையான பஞ்சாய் மாத்துறாரு. அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம மனுஷனாக இருக்கிறோம். ஆகையால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்கள் தடைப்படாமல் இருக்கணும்னா, நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படாமல் இருக்கணும்னா, நம்முடைய வளர்ச்சி தடைப்படாமல் இருக்கணும்னா, நமக்கும் தேவனுக்கு நடுவில் பிளவு வராது இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய கற்றுக்கணும்? மன்னித்து மறக்கிற மனுஷியாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மன்னிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் எப்படி நம்மளை மன்னிப்பார்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அன்பான தேவஜனம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ காணிக்கை செலுத்த பலிபீடத்தில் வரும்போது உன் சகோதரன் மேல் உனக்கு பகை இருந்தால் உன் காணிக்கையை பலிபீடத்தண்டே வச்சுட்டு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி பின்பு காணிக்கை செலுத்து அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அர்த்தம் என்ன? மன்னிக்காதவனை போய் மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு கேட்டு, ரெண்டும் சொல்கிறாரு. ஒன்று மன்னி, ரெண்டாவது மன்னிப்பு கேளு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். நம்ம மன்னிக்கணும். என்னங்க? மன்னிப்பு கேட்குறதுக்கு நமக்கு தெரியணும். நமக்கு தப்புன்னு தெரியுதா? நம்ம தன்மானத்தை பார்க்கக்கூடாது. ரொம்ப பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஈகோ ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அவன் பொடி பையன், என்னங்க அவங்க சின்னவங்க, அவங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஐயா, நீ பரலோகத்துக்கு போகணும்னா, தேவனோடு நடக்கணும்னா, நீ தேவ சத்தத்தை கேட்கணும்னா, தேவனுங்களை பயன்படுத்தணும்னா, நம்ம ஒரு படி இறங்கி வந்து நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்மளோட தரம் ஒன்றும் குறைந்து போவதே இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியை, நம்ம மன்னிக்கும் போது பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அவங்க ஒருவேளை என்ன யோசிக்கலாம், நம்மளை குறைவாசிக்கலாம், பார்த்தியா அவன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து ஏளனமாக கேவலமாக பேசலாம். ஆனால் கவலைப்படாதீங்க அன்பான தேவ ஜனம். ஒருவேளை அவங்க பார்வையில் நம்ம குறைஞ்சவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நம்ம சிறந்தவர்களாக இருப்போம். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, அன்பான தேவ ஜனமே, நான் விசுவாசியாக இருக்கிற நாளில் எங்கள் அப்பா வந்து, நான் சொல்லுது ஒரு 39-40 வருஷத்துக்கு முன்னால் கதை. எங்கள் அப்பா நல்லா குடிப்பார்.
அவரை எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், எங்கள் அப்பா குடிக்க கொண்டு போவாத அப்படின்னு சொல்லி. அவர் சரின்னு சொல்லிட்டு நான் சனிக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வரேன். இந்த மனுஷன் எங்கள் அப்பாவை குடிக்க வச்சு நல்ல போதையை தள்ளாடிட்டு வராங்க. நான் அந்த மனுஷனை கேட்டேன், ஏன்பா எங்கள் அப்பாவை கூட்டு போவாதுன்னு சொன்னேனே, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாரு. எல்லாம் ரத்தம் ஓங்கி ஒரே டிச்சு அடிச்சிட்டேன். அடித்த உடனே மூக்கில் ரத்தம் 2 பல்லு விழுந்து போச்சு. அன்பான தேவ ஜனமே, அந்த மனுஷன் மூஞ்சி கீஞ்செல்லாம் பொசன்னு பூசணிக்காய் போல் வீங்கிடுச்சு. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளையும் சொல்லையுமா குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போகிறேன். தேவாலயத்தில் கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? சனிக்கிழமை ராத்திரி நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் புட்டு நான் செஞ்ச எல்லா தவறையும் தேவன் எனக்கு சுற்றி காண்பித்து, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறியே, நீ இறங்கி வரலாமா, டிச்சி அடிக்கலாமா, இன்னும் சாகலையா பழைய மனுஷன், நான் என்னென்ன செஞ்சேன்னு எல்லாவற்றையும் ஆவியானவர் எனக்கு சுற்றி காண்பிக்க ஆரம்பித்தார். வசனத்தை கேட்ட உடனே நான் இருதயத்தை கடனைப்படுத்தலைங்க, எனக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அங்கே சாஷ்டாங்கமாக விழுந்து அழுந்து ஆண்டுகிட்ட முதலாவது மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே இனிமேல் நான் இப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆண்டுகிட்ட ஒப்புருவானு. பின்பு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, யார்கிட்ட நான் போய் அடித்து மூக்கில் ரத்தம் பல்லுகள்லாம் கொட்டி போய் வீங்கி கிடக்குத மூஞ்சி, அந்த மனுஷன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் சொன்னேன், அடிக்கிறது தான் என்னை அடிச்சுடு, ஏன்னா நான் செஞ்சு தப்பு, என்னை மன்னிச்சிருன்னு. அப்போ அந்த மனுஷன் என்ன திரும்ப சொன்னார், இல்லை நானும் தப்பு செஞ்சுட்டேன், எந்த தப்பு இருக்குதுன்னு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டேங்க, அதனால் இன்றைக்கி என் வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒருவேளை தேவன் பேசும்போது நான் கேட்காம போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்க மாட்டேன், உங்களுக்கு சொல்லியிருக்கவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில் மன்னிக்கிற குணம் ரொம்ப பெரியதுங்க. ஏன்னா ஏசாமி நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்மளை தண்டிச்சிருந்தார்னா நம்ம ஒருத்தர் கூட நின்று இருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம நிற்கிறோன்னா அவர் நம்மளை மன்னிச்சதுனால தான். ஏசாமிகிட்ட யோவான் 8ஆம் அதிகாரம் 8-11 வசனம் வாசிச்சு பாருங்க. பாவத்திலே கையும் களுமா பிடிக்கப்பட்டு ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஏசாமி என்ன திரும்ப சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லடிக்க கடவன்னு சொன்னார். கீழே எழுதினார், கல்லை கொண்டு வந்தெல்லாம் போட்டு ஓடிட்டான். ஏசாமி சொன்னார் அந்த சகோதரியை பார்த்து, அம்மா நானும் ஒன்று தண்டிக்க மாட்டேன், போய் இனி பாவம் செய்யாதுன்னு. ஏசா மன்னிச்சாருங்க, நம்ம மன்னிக்கணும். பேதுரு கேட்குறார், அன்று எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 இல்லை 7 இல்லை 70 தடவை மன்னியனார். நம்ம சாவர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள், மன்னிக்கிறவளாக நம்ம மாறணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒரிசாவில் கிராம் சயின்ஸ் ஐயா அவர்களையும் அவரோட 2 பிள்ளைகளை உயிரோடு எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன திரும்ப சொன்னாங்கோ, ஏசா மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போது நீங்கள் ஆந்திராவில் மார்ச் மாதம் 25ஆம் தேதி பிரவீன் பகோடா அவர்களை சாகடிச்சிட்டாங்க. அவங்க மனைவி ஜெசிகா என்ன திரும்ப சொன்னாங்கோ, ஏசாமியே மன்னிச்சாரு என் கணவனை கொன்னவங்களை, நானும் மன்னிக்கிறேன், அது ஆக்சிடெண்ட்டாக சாவா தெரியாது. ஆனால் அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவேளை கொலை பண்ணியிருந்தா ஏசாமி மன்னிச்சது போல் நானும் அவளை மன்னிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த மன்னிக்கிறதுக்கு இது பாருங்கள், அது போல் ஒரு சிக்ஷை, அது போல் ஒரு தண்டனை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உணரல இருதயம் கடினம்னா அவன் சடிதில் விழுந்து நாசமாக போவான். ஆனால் உணர்ந்தானா கண்டிப்பாக அவன் மனம் திரும்பி கண்டிப்பாக இந்த தேவனுடைய அன்பை ஒரு நாள் அவன் அறிந்து கொள்ளுவான். காரணம் என்னென்னா, நீங்கள் என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதில் 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். அவர் மன்னித்தாருங்க. யாரை மன்னிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரியமான தேவ ஜனமே கேலி பண்ணவங்களை, பரிகாசம் பண்ணவங்களை, அவருடைய வஸ்திரத்தை பிரியமுள்ள பங்கிட்டு கொண்டவர்களை, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி வா, உன்னையே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொன்னவங்களை, இப்படி பலவிதமாக பேசினவங்களை பார்த்து ஏசாமி என்ன திரும்ப சொன்னார், அவங்க தெரியாமல் செய்கிறாங்க மன்னின்னு சொன்னார்.
அவர் தண்டியன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும். ஆனால் அவர் தண்டிக்க வரலைங்க, மன்னிக்க வந்தார். அவர் நீதிமானுக்காக வரல, பாவியை தேடி வந்தார். ஆகியால் தான் பரிசேயர்கள் ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாங்கோ, பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொன்னார். ஏசாமி நம்மளை பாவிகளை தான் நேசிக்க வந்தார், நல்லவங்களுக்காக வரல, கெட்டவங்களுக்காக வந்தார். அவர் நம்மை நேசித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம மனுஷனாக நம்ம நடந்து போனால் 4 பேர் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றி வச்சிருக்கிறார். ஆகையால் நம்ம மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக மாறணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் இரக்கம் காட்டலைன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்காது. நீங்கள் அன்பான தேவ ஜனமே, மற்றவங்களிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ, மற்றவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை முதல் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் பரிசெய்யும் போல் சொல்கிறோமே தவிர நம்ம செய்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லலைங்க, செஞ்சு காட்டினார். அவர் பிரசங்கம் பண்ணல, வாழ்ந்து காட்டினார். ஆகிய இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற அன்பான தேவ ஜனமே, நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். எது வரைக்கும் மன்னிக்கணும்னா நம்ம சாவர வரைக்கும், ஏசாமி வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும். ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நம்ம கடமை இந்த வசனத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படையணும். அப்படி நாம் செய்யும்போது தேவன் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த கால வேளையில், இந்த நாள் முடிகிறதுக்கு முன்னால் ஒருவேளை நீ யாராவது மன்னிக்காத இருந்தால் தயவுசெய்து அவங்கள மன்னி. 2வது, யாரிடத்துலையாவது போய் நீ மன்னிப்பு கேட்காத இருந்தால் போய் கேட்டுருங்க. ஏன் தெரியுமா? நமக்கு சாவு எப்போ தெரியாது, அவரோட வருகை எப்போ தெரியாது. இதுக்கு நடுவில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம். அந்த வாழ்கிற காலத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து என்னங்க சாபத்தோடு கேள்விக்குறியாக நம்ம வாழாமல் இருக்கிற கொஞ்ச நாள் தேவ மகிமைக்காக ஆசீர்வாதமாக நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோடு நீங்கள் பேசின கிருபை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களை மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்கிற குணம் நிறைந்தவர்களாக எங்களை உம்மை போல மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். கடின இருதயத்தை ஆண்டவரே கர்த்தா எடுத்து விடுங்க. சதையான இருதயத்தை தாங்க. நாங்கள் உம்முடைய அடிச்சோடையில் உம்முடைய அன்ற மாதிரியை நாங்கள் பின்பற்ற உம்மை போல வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை பார்க்குறவங்க உம்மை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். வீடு வாசல் இல்லாதவர்கள் வீடு வாசலை தாரோம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரோம், திருமணமாகாத பிள்ளைகள் ஏற்ற வாழ்க்கை துணை தாரோம், பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை தாங்க. சரீர பலவீனத்தோடு இருக்கிற மக்களை அன்று நீ தொட்டு அவருடைய சரீரத்தில் பூர்ண சுகபலனை தந்து வழி நடத்தி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை இருக்கிற எல்லா மக்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு விரும்பினா அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம், நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம். அதோடு இந்த ஏப்ரல் மாதம் 22, 23, 24 எங்களுடைய கிளை சபையாக இருக்கிற HBR லேவெட்டில் 3 நாள் சாயங்காலம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்குமா சிறப்பு ஆராதனை இருக்கும். 3 தேவ மனிதர்கள் வந்து அங்கே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கப்படும். நீங்கள் அந்த எல்லையில் இருந்தால் நீங்கள் வரலாம். உங்களுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.